போது நாகராஜனும் நாகக்கண்ணையும் குழந்தையை வெகு சிறப்பாகவே வளர்த்து வருந்தார்கள். ஆமாம். கைலாசத்திலே பார்வதி சிவனுக்கு தெரியாமல் 8 பேரையும் வளர்க்க வேண்டும் என்று சிவனுக்கு தெரியாமல் வளர்ப்பதற்காக சந்தனமாம் சோலையிலே சந்தன மகாமுனிவருடைய இடத்திலே ஒப்படைக்க சந்தன மகாமுனிவர் இடத்திலே 16 வயது கன்னிப்பெண்ணா ஆனவுடனே சரி கன்னிப்பெண்ணா இருக்கும் நாமளுக்கு அம்மாவும் அப்பாவும் அருகாமையில் வேண்டுமென்று சிவனை எண்ணி அக்கினி யாகத்தை வளர்க்க ஆரம்பித்தார். அக்கினி வெக்கை தாங்காமல் பார்வதியை சிவனுக்காக யாகத்தில் இறங்க 8 பேரும் பார்வதிக்கு பின்னால் இறங்கி கருகி உருகி கைப்பிடி சாம்பலான உடனே மறு உயிர் கொடுத்து மகுடாசூரனை வதை முடிக்க வேண்டும் என்று ஆண்டவன் தான் சிவபெருமா தீர்த்தம் கொண்டே தெளிப்பாரா அவர் திருவிரம்பா தட்டுவாரா திருவிரம்பா தட்டும் போது தேவியர்கள் 8 பேரும் தூங்கி முழித்ததை போல் சுந்தரமாய் எழுந்து வாரா எழுந்தரித்து வாரபோது ஆண்டவன் இடம் மதியில 2வது உயிர்கள் வாங்கி பயனாம வாங்கியல்லோ கோட்டை போடு வரங்கள் வாங்கி முப்புறத்து கோட்டையில 50 வருட காலம் கோட்டை கட்டி கொலுவிருந்தா தாயான வடக்குத்தியா 51 வருடத்தில ஆணவம் உண்டாகி அம்மா கோட்டை தீப்பிடிக்க 3வது உயிர்கள் வாங்கி முக்கண்ணனா தேவி அம்மா அச்சரிசி வனமதியில சாகாத மகுடனைத்தான் சங்காரம் முடிப்பாளா மகுடன வதை முடித்து கைலாச மலையடியில கடவுளோட இடமதியில ஆள்காலி 8 பேரும் அட்டகாலி 8 பேரும் ஆண்டவை இடமதியில வைரவரை அழைத்துக் கொண்டு பச்சமுத்து வரங்கள் வாங்கி பகவானுக்கு போடுவாளா முத்து போட்டு முத்திரைக்கு முக்கண்ணை இடமதியில ஆக்குவரம் அழைக்கு வரம் 1008 வாரம் வெல்லுவாரம் ஓடி வரங்கள் வாங்கி கைலாச மலை கடந்து கனகச்சங்கிலி வருவதம்மா நெருப்பாறு வைப்பாரு நேரங்கள்லாம் ஒரு சுனையா 8 நாடு கடலை விட்டு ஏங்க போக நாடு விட்டு சீர்காழி சிதம்பரமோ தென்மேற்கு அண்ணாமலை ஆயமரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக மதுரை வழியாக திருமங்கலம் பாதை கூடி உச்சாலம் வருவாளா முத்தாலம் தன்னாதியில அருவிக்கர நீராடி 63 கண்டு வெல்ல தான் வணங்கி உச்சாலநாதரையும் குழல்வாய்மொழி அம்மாளையும் பார்த்து மெல்ல தான் வணங்கி முத்தாலம் ஆடசாமி கருப்பனையும் அழைத்துக் கொண்டு வைரவன முன்னே விட்டு ஆறாளை வடக்குத்தியா உச்சாலம் தன்னை விட்டு நம்ம தென்காசி தன்னாதியில ராஜ கோபுரத்தில் விசாலாட்சி உலகம்மா அவர்களையும் தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி ஐட்டி விளக்கு விட்டு அங்கிருந்து பயணமாகி சிவராம பேட்டை வழி சிறப்போடு வருவாரா
வடக்குத்தியாளைய வாங்கி ஆண்டுக்கு ஒரு தடவை உடை போட்டு கொடுப்பாரா நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லுவாளா தேடி வந்த பேர்களுக்கு திருவாக்கு சொல்லுவாளா எத்தனையோ ஊர் இருக்க அத்துணை நகரத்தையும் கடந்து இந்த துரைசாமிபுரம் வடக்குத்தி அம்மா நிலையத்தை வாங்கி கொண்டு ஆண்டுக்கு ஒரு முறை குடை போட்டு கொடுத்த போது நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்தே தேடி வந்த மக்களுக்கெல்லாம் திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்தே இந்த ஊர் வாழும் மக்களையும் அம்மாளையும் வணங்கும் பக்தர்களையும் மக்களை எல்லாம் அம்மா ஒரு பயிராக வளரச் செய்து மக்கள் ஓர் பயிராக வடக்குத்தி அம்மா ஒரு வேலியாக என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாரே ஐயா உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாரே அந்த அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாரே அன்பிலே ஆழ்ந்த நிலை ஆற்றலிலே இமயமலை அன்பிலே ஆழ்ந்த நிலை ஆற்றலிலே இமயமலை ஆதரவு நிழல் தரவே ஆலமரம் போன்றவரே எத்தனைய தலைவர் உண்டு இருந்தாலும் உனக்கிணையோ எத்தனைய தலைவர் உண்டு இருந்தாலும் உனக்கிணையோ ஏழைக்கென பிறந்தவரே எங்கள் குலநாயகனே உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாரே உயர்ந்தவரே உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாரே அந்த அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாரே உயர்ந்தவரே மக்கள் சுகம் வேண்டியல்லோ மனம் முடிக்க மறந்தவரே மக்கள் சுகம் வேண்டியல்லோ மனம் முடிக்க மறந்தவரே காந்திஜியும் நேருஜியும் காட்டும் வழி நிற்பவரே விருதுநகர் ஊர்தலிலே விளைகின்ற பருவத்திலே விருதுநகர் ஊர்தலிலே விளைகின்ற பருவத்திலே கொடியேற்றி நடந்த கதை குவளையத்தில் மணக்குதையா கொடியேற்றி நடந்த கதை குவளையத்தில் மணக்குதையா உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாரே உயர்ந்தவரே உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாரே அந்த அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாரே அன்பிலே ஆழ்ந்த நிலை ஆற்றலிலே இமயமலை வெள்ளையர்கள் காலத்திலே வேலி கம்பி சிறைதனிலே நீ கண்ட கனவு எல்லாம் நிறைவாக முடிந்ததையா உன் புகழை பாட்டாலே உரைத்திடவர் புலவரில்லை உன் புகழை பாட்டாலே உரைத்திடவர் புலவரில்லை எழுத்தாக வடித்தெடுக்க ஏடுகளும் போதவில்லை எழுத்தாக வடித்தெடுக்க ஏடுகளும் போதவில்லை நீ இன்றி நாடும் இல்லை நினைவின்றி எதுவும் இல்லை நீ இன்றி நாடும் இல்லை நினைவின்றி எதுவும் இல்லை ஊருக்கென பிறந்தவரே உத்தமரே காமராஜா ஊருக்கென பிறந்தவரே உத்தமரே காமராஜா உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாரே உயர்ந்தவரே உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாரே அந்த அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாரே தன்னநாதினம் தன்னானம் தன தானநாதினம் தன்னானோ தன்னநாதினம் தன்னானம் தன தானநாதினம்
பாட வட்ட வட்ட சிறு பட்டலில ரெண்டு வாழைய பெண்டுகள் தட்டோட தட்டு மறிக்கிற வடக்குத்தி அம்மாள தங்கச்சால பொலி கொத்தோட தங்க மறிக்கிற வடக்குத்தி அம்மாள தங்கச்சால பொலி கொத்தோட சின்ன கிணத்துல நீராடி அவ சிங்கார தோப்பில தங்கி இருக்கிற வடக்குத்தி அம்மாள தங்க கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா தங்கி இருக்கிற வடக்குத்தி அம்மாள தங்க கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா கருப்பசாமி தங்க கலசம் உமக்கு அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் ஐயா காண பிடி அருவா கையருவா வல்லையம்மா பிடி அருவா கையருவா வல்லையம்மா காண பிடி அருவா கையருவா வல்லையம்மா 7 மணி வல்லையம்மா இடுப்புல ஒரு சல்லடமா இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் உமக்கு அங்கே இடி முழங்குது கருப்பசாமி உன்னை சொல்ல பயமா இருக்குது குத்தால மட சுத்தி வந்த புல்ல இருக்குது உன்னை சொல்ல பயமா இருக்குது குத்தால மாடை சுத்தி வந்த புல்ல இருக்குது கருப்பசாமி தங்க உமக்கு அங்கே இடி முழங்குது குத்தால மாடா தங்க கலசம் ஐயா வெள்ள குதிரையில விச்சருவா கையெடுத்து குதிரையில விச்சருவா கையெடுத்து வெள்ள குதிரையில விச்சருவா கையெடுத்து வேட்டையாடி வாரானையா கோட்டை கருப்பசாமி பறந்து பறந்து வாராரே கருப்பசாமி வம்பரமா கருப்பன் பறந்து பறந்து வாராரே கருப்பசாமி வம்பரமா உன்னை பார்க்க பயமா இருக்குது குத்தால மாடு பக்கம் வந்த முல்ல இருக்குது பார்க்க பயமா இருக்குது குத்தால மாடு பக்கம் வந்த முல்ல இருக்குது பார்க்க பயமா இருக்குது குத்தால மாடா பக்கம் வந்த முல்ல இருக்குது குத்தால மாட பார்க்க பயமா இருக்குது குத்தால மாட பக்கம் வந்தா அரிக்கு அரிக்கு சாமி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் உனக்கு அங்கே இடி முழங்குது கருப்பனுக்கு தங்க கலசம் கருப்பசாமி தங்க கலசம் ஐயா அங்கே இடி முழங்குது குத்தால மாட தங்க கலசம் இதுவரைக்கும் எங்கள் வில்லிசையை கண்டுகளித்த மக்களுக்கும் ஆலயத்திற்கு வரவழைத்த ஆலயத்து நிர்வாகத்தார் அவர்களுக்கும் ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் அனைவர்களுக்குமே எங்கள் வில்லிசையின் சார்பாகவே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்.